இங்க ஒரு டாக்டர் வெளியே வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவரு சிரிச்சுக்கிட்டே குழந்தைய கொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா இவருக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால கிராமமே திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கிராமத்துல 38 வருஷமா பெண் குழந்தையே பிறந்திருக்காது. இந்த கிராமத்துல பிறக்கிற குழந்தைகளை இந்த கிராமத்துல தான் கட்டி கொடுக்கணும்னு விதிமுறை இருக்கிறதுனால பல வருஷமா பெண் குழந்தை இது பிறக்காதனால நிறைய ஆண்களுக்கு கல்யாணம் ஆகாமே இருக்கு. சோ இந்த கிராமத்துல 38 வருஷம் கழிச்சு பெண் குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைய ஊரே கையெடுத்து கும்பிடுது. ஊர் தலைவரும் இந்த குழந்தைக்கு நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி இந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும். குழந்தை எக்கார்ந்து கொண்டு ஊரை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அப்புறம் இந்த குழந்தை வளர்ந்து கல்யாணம் பண்ணணும்னா கூட வழக்கப்படி நம்ம கிராமத்து பசங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்றாரு. இதுக்கு குழந்தையோட அப்பா அம்மாவும் சம்மதம் சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணும் வளர வளர பசங்க எல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறானுங்க. அதுல சில பசங்க இந்த பொண்ணுக்கு ப்ரொபோசல் பண்றானுங்க. இதனாலேயே அவனுங்களுக்குள்ள அவன் எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்கிறானுங்க. இந்த கிராமத்து பசங்க ஒவ்வொருத்தனும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அந்த கிராமத்துக்கு கொத்தனார் வேலைக்கு வந்த பையனை தான் பிடிச்சு போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.